ஏற்கனவே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் பானை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது பானை சின்னம் கோரி விசிக சார்பில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையனுடைய அலுவலகத்தில் தற்பொழுது விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தங்களுடைய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க கோரி தற்பொழுது இந்த ஒரு கோரிக்கையை அவர் தற்பொழுது வழங்கியிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நேரடியாக சந்தித்து திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் இந்த கோரிக்கை மனுவை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தொடர்பான புகாரையும் அவர் அதில் முன்வைத்திருக்கிறார். இவிஎம் இயந்திரங்களில் ஏற்பட்டுள்ள அந்த முறைகேடு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் இந்த நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதுபோன்ற எந்த ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையமானது மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த மனுவில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே பெற்ற பெருவாரியான வாக்குகளுடைய சதவீதம் அடிப்படையில் தங்களுடைய கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் அந்த சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் அந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உரிய சின்னத்தை தங்களுக்கு வழங்கி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது இன்றைய சந்திப்பின் பொழுது அவர் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளிடம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.